இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். மத்தேயு 19:6. திருமணம் என்பது கடவுளால் நியமிக்கப்பட்ட முதல் நிறுவனம். இது ஒரு மனித யோசனை அல்ல, ஆனால் ஒரு தெய்வீக உடன்படிக்கை. கலாச்சாரம், கல்வி அல்லது பின்னணியில் வேறுபாடுகள் இருக்கலாம் என்றாலும் கடவுள் இணைத்ததை உடைக்க எந்த காரணமும் இல்லை. திருமணத்திற்கான கடவுளின் வடிவமைப்பு அவரது உடன்படிக்கை அன்பு, மன்னிப்பு, விசுவாசம், தியாகம் மற்றும் சகிப்புத்தன்மையை பிரதிபலிக்கும் நோக்கம் கொண்டது. ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவன் நிறுவிய ஒன்றை நம் பலவீனத்தில் எப்படி நிலைநிறுத்த முடியும்? நம்முடைய சொந்த பலன் பெரும்பாலும் நம்மை ஏமாற்றுகிறது. ஆனால் இதயங்களை ஒன்றிணைக்கும் தேவன் அவற்றை ஒன்றிணைக்க கிருபையையும் வழங்குவார். பரிசுத்த ஆவியால் நம் இருதயங்களில் ஊற்றப்படும் அவரது அன்பு ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசிக்கவும் மதிக்கவும் நமக்கு அதிகாரம் அளிக்கும். கணவனும் மனைவியும் தங்கள் படைப்பாளருடன் ஆழமாக இணைத்திருக்கும் போது ஒருவருக்கொருவர் தொடர்பு தவிர்க்க முடியாது. அவர் மூலம் நம் திருமணங்கள் உயிர் வாழ்வது மட்டுமல்லாமல் அவை செழித்தும் வளர்கின்றன. பிரார்த்தனை. அன்புள்ள ஆண்டவரே, இந்த திருமணம் என்கிற பரிசுக்காக நன்றி. உம்மால் வடிவமைக்கப்பட்ட ஒரு பரிசுத்த உடன்படிக்கை. எங்கள் பலவீனத்தில் நாங்கள் அடிக்கடி தடுமாறுகிறோம். ஆனால் எங்களை தாங்கள் உமது பலத்திலும் கிருபையிலும் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். பரிசுத்த ஆவியால் ஊற்றப்பட்ட உமது அன்பினால் எங்கள் இருதயங்களை நிரப்பும். இதனால் நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் மன்னிக்கவும் உண்மையாக இருக்கவும் முடியும். எங்கள் ஒற்றுமை செழித்து உமது தெய்வீக அன்பை பிரதிபலிக்கவும் உம்முடன் ஆழமாக இணைத்திருக்க எங்களுக்கு உதவும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.